ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கிளாஸில் அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்து என்ன திங்ஸ் தேவைப்படும், சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு என்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்ற பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேங்கிள் இருக்குது, ஃப்ளாட் பேங்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ரவுண்ட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எலிஃபண்ட் பேங்கிள், அந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ஃபேட் பேங்கிள். இந்த ஃப்ளாட் பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், எந்த ஒரு கட்டும் இருக்காமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த குந்தன் ஸ்டோன் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் பேங்கிள். இந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஒரு மாதிரி மடங்கி ரவுண்டாக இருக்கும், பெண்டாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அங்கங்கே வந்து ஸ்டோன் வர மாதிரி, மற்ற இடத்துல த்ரெட் வர மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பேங்கிள் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னென்ன சைஸஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நிறைய சைஸஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ளாட் பேங்கிளுக்கும் ரவுண்ட் பேங்கிளுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து சைஸஸ் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 1 கட் பேங்கிள். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கும். இதில் வந்து நிறைய இந்த 3D ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த கடா பேங்கிள் பண்ணலாம். இப்போ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 கட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீங்கள் 2 பேங்கிளை நீங்கள் 2 கட் பேங்கிள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கட் பேங்கிளாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ நிறைய பேர்கிட்ட முதல்ல வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் கட் பேங்கிள் வாங்கி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் பேங்கிள் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா 4 கட். இந்த 4 கட்டை நீங்கள் ரெண்டு பேங்கிளாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 கட் பேங்கிள் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த 4 கட் நீங்கள் ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு 2 கட் பேங்கிளாக கிடைக்கிதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 6 கட். இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ், ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய பேங்கிள் வரணும் அப்படின்னா இந்த 6 கட் பேங்கிளும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ரொம்ப சின்னதாக வாங்கணும், அது வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும், ஓகேவா? ஸோ இந்த 2 பேங்கிள் நீங்கள் ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு 4 கட் பேங்கிளாக கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா 1 கட், இது பார்த்திங்க அப்படின்னா 2 கட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 கட், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 6 கட், ஓகேவா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே டைப்ஸ் அண்ட் சைஸஸ், ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் பேங்கிள்லேயும் வரும், ஓகேவா? இது வந்து 4 கட், 2 கட், 1 கட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேம், இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டு இந்த பெண்டாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து 1 கட் பேங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 கட் பேங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 கட் பேங்கிள். அதுக்கப்புறம் 6 கட் பேங்கிளும் இருக்குது. பட் நான் வீடியோவில் வந்து 4 கட் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், ஓகேவா? என்கிட்ட இருக்க பேங்கிளை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக என்ன டைப் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது 6 கட் பேங்கிள் வந்து ரவுண்டில் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட். மெயினானது வந்து சில்க் த்ரெட் தான், ஓகேவா? சில்க் த்ரெட் வந்து நமக்கு குவாலிட்டியாக வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபினிஷிங்கும் நல்லா வரும், ரொம்ப நாளும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ சில்க் த்ரெட்டில் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பிராண்டில் வந்து வாங்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஷேட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன ஷேடுன்னு தெரியாது. ஸோ இந்த கவர் மேலேயே ஷேட் இருக்குல்ல, 104 அந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே அந்த கவரோடு எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்க சொல்ல கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய ஷேட்ஸ் இதில் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேங்கிளுக்கு அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேட் வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். பட் வந்து நம்ம ஃபோட்டோவில் கிளைண்ட் அனுப்ப சொல்ல உங்களுக்கு கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும், நேரில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிமிலராக பார்த்து கலர் வாங்கி சூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கலர் அந்த ஷேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஷேட் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்குன்னு தனியாக புக்கு இருக்கும் சில்க் த்ரெட் பேங்கிளுக்குன்னு. அந்த புக்கு பார்த்து கூட நீங்கள் அந்த ஷேட் வாங்கிக்கலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா டபுள் பிராண்ட். நான் வந்து இந்த டபுள் பெல் தான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாயிருக்கு. மார்க்கெட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் வேணால் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆரி ஒர்க்குக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் அந்த டபுள் பெல் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டபுள் பெல் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது க்ளூ. நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து க்ளூ தான் யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா B7000 க்ளூ. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு, அப்புறம் வந்து MDF போர்டு ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து காயின்லாம் ஓட்டுறதுக்கு, சர்தூசியில் ஓட்டுறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ.
ஓகேவா. அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து இது கோனாக இருக்குது. நிறைய பேர் வந்து பாட்டிலாக வாங்குவாங்க. இந்த கோன் போட்டிங்க அப்படின்னா மைன்யூட்டான இடத்துல வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்மு. ஸோ அதனால் நான் கோன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான். ஸோ இது பாட்டிலில் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. பிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர்லேயும் இருக்குது. B7000 வாங்கிக்கலாம். அப்புறம் க்ளூ வேணால் வாங்கிக்கலாம். இந்த கோனில் இருக்கிறது வாங்கிக்கலாம், அப்படின்னா பாட்டிலில் இருக்குது வாங்கிக்கலாம். ஸோ இந்த க்ளூ வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பென் க்ளூ. இது பார்த்திங்க அப்படின்னா க்ளூ தனியாக இருக்கும், பென்னு தனியாக இருக்கும். நம்ம ஸ்டோன்ஸ்லாம் வந்து கையில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பென்னில் இருக்க இந்த வேக்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஒட்ட சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து வேக்ஸு. இந்த பென்னில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியுமா தெரியல கேமராவில், பட் இதில் வந்து குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த வேக்ஸில் வந்து அந்த ஹோலை வைக்க சொல்ல அந்த ஹோல் வந்து ஃபில் ஆகிடும் வேக்ஸில். ஸோ அப்போ நம்ம வந்து டச் பண்ணி வைக்கிறதுக்கு க்ளூ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு. ஸோ இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ், ஓகேவா, குந்தன் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸி ஸ்டோன்ஸ், அப்புறம் மேட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டைப்பில் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது, நிறைய ஷேப்ஸில் இருக்குது. ஸோ வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக இருக்க ஒரு 3 டைப் மட்டும் இப்போ நான் காட்டுறேன். பட் இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷிங், செராமிக் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், பட் கலராக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேர்ல். இந்த பேர்லேயும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும், ஃபுல்லாகவே கலர் இல்லாமல் எல்லாமே வந்து ஒயிட்லேயே எல்லாமே வரும். உங்களுக்கு நான் பின்னாடி வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் என்னென்ன ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா. இது பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி காயின். லக்ஷ்மி காயின் வந்து இந்த காயின் பேங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 2 சைஸஸ் இருக்குது, பெரிய சைஸஸும் இருக்குது, சின்ன சைஸஸும் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன சைஸுக்கு தான் பேங்கிளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேங்கிள் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 கட் பேங்கில் தான் மோஸ்ட்லி நம்ம காயின் பேங்கிள் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இதில் நிறைய சைஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷேப்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸி ஸ்டோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேவா. இது பார்த்திங்க அப்படின்னா உள்ள கண்ணாடி மாதிரி ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும், கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஷேப்ஸஸ் இருக்குது. ரவுண்டு ஷேப்பு, திலகம் ஷேப்பு, ஐ ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது, சைஸஸ் இருக்குது. உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சைஸஸ் சொல்லுவேன், இந்த ஸ்டோன் வந்து எப்படி சைஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளாஸியாக இருக்கும், ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்க்குறதுக்கு வந்து கிளாஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி மேட் மாதிரி இருக்கும். அது வந்து மேட்னும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா செராமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே நிறைய சைஸஸும் இருக்குது, ஷேப்ஸஸும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 5 ஷேப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரவுண்டு, அப்புறம் வந்து ஐ ஷேப்பு, திலகம் ஷேப்பு, அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் ஸ்கொயர், இந்த ஷேப் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது, 3 ஷேப்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேர்ல் வந்து பார்க்குறதுக்கு உள்ளே வந்து இதுலேயே வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்குது, அப்புறம் கோல்டன் கலர்லேயும் இருக்குது. ஓகேவா. ஸோ பேர்ல் பொறுத்த வரைக்கும் 2 கலரில் இருக்குது. ஸோ இதுலேயுமே எல்லா சைஸஸும் இருக்குது, ஷேப்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு, என்ன சைஸில் வாங்கணும் கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன், அதில் வந்து எல்லா சைஸும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் கடையில் அந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் இந்த டைப்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் கிளிப், அப்புறம் வந்து பனானா கிளிப். இந்த கேட்ச் கிளிப் வந்து நல்லா ப்ளெயினாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஸ்டோன்ஸ் ஓட்டுற மாதிரி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பனானா கிளிப். ஸோ பனானா கிளிப் நம்மளுக்கு தேவைப்படும். இது பார்த்திங்க அப்படின்னா சாரீ பின். இந்த சாரீ பின்னும் நல்லா ப்ளெயினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அலிகேட்டர் கிளிப். அலிகேட்டர் கிளிப்பில் வந்து ஸ்மால் சைஸஸ் இருக்குது, மீடியம், லார்ஜ் இருக்குது. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முள்ளாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு முதல்ல வாய் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது அலிகேட்டர் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீடியம் சைஸும் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது, இதை விட லார்ஜ் சைஸும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதுவுமே எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிங் பேஸ். ஓகேவா. அந்த ரிங்கில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தான். ஸோ வந்து இது சின்ன சைஸாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் சைஸ் பத்தல அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கீழே வந்து நம்ம ஈஸியாக தான் ஓப்பன் பண்ண முடியும், அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸஸ்லாம் வந்து நம்ம ரிங் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ரிங் பேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா MDF போர்டு. MDF போர்டு வந்து நம்ம மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த லப்பர் பேண்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பிரேஸ்லெட்டுக்கு, அப்புறம் சோக்கர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறையக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸஸ் இருக்குது. நான் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் காட்டுறேன். ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன சைஸில் நாங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயே நிறைய சைஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது. ஸோ நம்ம சைஸஸ் வந்து நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கலாம், நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா பிரேஸ்லைட் ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரேஸ்லைட்டுக்கு கீழே வந்து தொங்குற ரோப், இதை வச்சு தான் நம்ம வந்து பிரேஸ்லைட்டே பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த கீழே இருக்க அந்த நாட் இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை மூவ் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டைட்டாக வேணும்னா டைட்டாக போட்டுக்கலாம், லூஸாக வேணும்னா லூஸாக போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த ரோப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்டயே நான் இதெல்லாம் சேல் பண்ணுறேன், வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஹோல் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஜம்ப்ரிங் போட்டு நம்ம அட்டாச் பண்ணி நம்ம பிரேஸ்லைட் வந்து போட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஸ்ட்ரெயின். ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்டோன் ஸ்ட்ரெயின் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரி ஒர்க்லேயும் சரி, இல்லைனா வந்து மற்ற ஒர்க்லேயும் சரி இந்த ஸ்டோன் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கிளிட்டரியாக இருக்கும். ஸோ நைட்லலாம் போட சொல்ல இது வந்து நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுறது இந்த பால் செயின் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஸ்டோன் செயினும் தெரியும், பால் செயினும் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மணியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது லப்பர் பேண்டு, அப்புறம் வந்து கிளிப்பு, அது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிட்ஸுக்கான ஹேர் ஸ்லைட் பின். இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்லைட் பின் தான். ஸோ இதுலேயுமே நம்ம டிசைன் பண்ணி ஸ்லைட் பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது சென்டர் கிளிப். நம்ம வந்து சென்டரில் குத்துற கிளிப் வந்து இப்படி தான் இருக்கும், ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய விதமாக பண்ணலாம், 3Dயாக பண்ணலாம், இல்லை காயின் வச்சு பண்ணலாம். ஸோ அதுக்காக தேவைப்படுற பேஸ் வந்து இது தான். இதுலேயே ஸ்மால் இருக்குது, மீடியம்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் போகிற ஹேர் பேண்ட். இதில் வந்து பிளாஸ்டிக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் மெட்டல்லையும் இருக்குது. இதுலேயுமே சைஸ் வந்து வேரி ஆகும், சின்ன சைஸும் இருக்கும், இதோட கொஞ்சம் வித்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு இந்த சின்ன சைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் சின்ன சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜர்தூசி. ஸோ ஜர்தூசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் கிளிப் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து இழுத்துரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜர்தூசி பேங்கிள் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லப்பர் பேண்ட், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லப்பர் பேண்ட். ஸோ இது வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுக்கு இதுலேயும் நிறைய டைப்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜூடா பின். இது வந்து நம்ம ஃப்ளவர் குத்துறதுக்கும் அப்புறம் அந்த பின்னி நடுவில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேண்டு அட்டாச்சர். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட். இது இருந்தால் தான் நம்மளால் ஹேர் பேண்ட் செய்ய முடியும். இதுக்குள்ளே வந்து நம்ம ஹேர் பேண்ட் வந்து இன்செர்ட் பண்ணி அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹேர் பேண்ட் அட்டாச்சர் கூட ஹேர் பேண்ட் சென்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். இதை கூட MDF போர்டு வந்து ஒட்டிடணும். ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு சீக்கிரம் பிச்சுக்கிட்டு வராது. ஸோ இது கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பேண்டு அட்டாச்சர் வந்து யூஸ் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், சென்டரில் ஒரு மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இயரிங் பேஸ். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இயரிங் பேஸ் வச்சு தான் யூஸ் பண்ணி நம்ம இயரிங் பண்ண போகிறோம். இதில் வந்து நீங்கள் MDF போர்டு வச்சும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா OHP ஷீட்டை வச்சும் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி ஜம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து அந்த ரிங் பேஸ்க்குள்ளே நம்ம போடணும், ஹியரிங் பேஸ்க்குள்ளே நம்ம போட்டு லாக் பண்ணுறதுக்காக இந்த ஜம்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இயரிங்ஸ் பின்னாடி போடுறது வந்து ஜம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐபின். இது வந்து நம்ம எல்லாமே இதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஐபின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜம்ப்ரிங். இந்த ஜம்ப்ரிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இயரிங்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம